ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆஹா ரெசிபியில் வந்து பார்க்க போகிறது செட்டிநாடு ப்ரான் ஃப்ரை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லிடுறோம் பார்த்துங்க. சோம்பு வந்து ஒரு 2 டீஸ்பூனு, பட்டை ஒரு சின்ன பீஸு, 2 கிராம்பு, அப்புறம் ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனில் ஃபுல்லாக ஒரு ஆனியனு, அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி 2 சேர்த்து ஒரு 25 கிராம் அளவு வச்சுங்க, பூண்டு இஞ்சியும். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய். இது எல்லாமே வந்து இந்த ஆனியனை தவிர பாக்கி எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம என்ன செய்யணும், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும், பச்சையாகவே அரைச்சிடணும். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ப்ரான்ஸ் தான் வாங்கியிருக்கோம். அதை வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு 3 போட்டு நல்லா பேட்டர் பண்ணி வச்சுட்டோம். அது ஒரு 1/2 அன் ஹவர் பேட்டர் பண்ணி வச்சுட்டோம். எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய், ஒரு 30 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா இறாலுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் பேட்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரான்ஸை வந்து அதில் போடணும். போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா அதை வதக்கணும். நல்லா இந்த இறாலை வந்து நல்லா வதக்கினா தான் இந்த இறால் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டாலே அந்த தண்ணியே போதும் அதுக்கு வெந்து போகிறதுக்கு. பத்தாததுக்கு நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், ஆனியன் போடுறோம்ல, அந்த ஜூஸ்லேயே வந்து இந்த இறால் நல்லா வெந்து போயிடும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ ஆனியன் போடுறோம். ஆனியன் போட்டு அது நல்லா வதக்குறோம். அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இறாலில் வந்து நிறைய வகையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட வகை இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப மீடியம் சைஸும் கொஞ்சம் பெரிய இறாலும் கலந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் அது கடல் உணவுகள் அனைத்துமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து இறால் நல்லா வெந்து போயிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்லா கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா ஒரு எல்லாம் ஒரு டிஷ்ஷு கலந்த கலராக ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு ஓகேங்க, வேறு பாத்திரத்துக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் போடுங்க. வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.